வணக்கம் ஜோதிட நேயர்களே. நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பாவாதிபதிகளுடைய இணைப்பை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்திருந்தேன். சரி, இன்று நேற்றைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். ஒருவர் மேச லக்னத்தில் ஜனித்து அந்த லக்னாதிபதியும் 7 குடைவனும் இணைந்திருந்தால் என்ன பலன்? மேச லக்னத்தில் ஒருவர் ஜனித்திருந்து அந்த லக்னத்திற்குரிய அதிபதி செவ்வாயும் 7 கூடிய சுக்கிரனும் அந்த லக்னத்தில் இணைந்திருந்தால் காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு சந்திர லக்னம் துணை புரிய வேண்டும். இள வயதிலேயே அவர்கள் திருமணம் செய்யலாமா கூடாதா என்பது அவருடைய கைரேகை சாஸ்திரம் நிர்ணயித்துவிடும். ஏனென்றால் இள வயதில் திருமணம் செய்து அந்த திருமண காலகட்டத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அல்லது பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. சந்திர லக்னம் நன்றாக அமைந்து விட்டால் இவர்கள் காதல் திருமணம் வெற்றி ஏற்படும். இவர்களுடைய காதல் திருமணத்தில் வெற்றிகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். ஏன் இதை இங்கே சொல்ல வருகிறேன் என்றால், லக்னாதிபதியும் செவ்வாய் தான், 2 கூடிய சுக்கிரனும் அவருடைய இணைந்திருக்கிறார், 7 கூடிய சுக்கிரனும் அவரே வருகிறார். ஆக செவ்வாய் சுக்கிரன் காதலுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அதனால் தான் மங்களகாரகன் என்று சொல்வார்கள் செவ்வாயை, சுக்கிரனை கலத்திரகாரகன் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கும் பொழுது வரக்கூடிய மனைவியின் ஜாதகமோ அல்லது கணவரினுடைய ஜாதகமோ எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் நவாம்ச சக்கரம் எப்படி இருக்கும் என்பதை மிக மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருமண வாழ்க்கையை மிக துல்லியமாக தெரிவிப்பது நவாம்ச லக்னம், நவாம்ச சக்கரம். இந்த நவாம்ச சக்கரத்தை பார்க்காமல் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது தவறாகி போய்விடும்.